கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 28 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரேவதி சாமி கிட்ட போய் வேண்டுதாங்க. இது மாதிரி நான் சீக்கிரம் தீபா பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னா இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும். அப்பதான் வந்துட்டு என்னால தீபா பாப்பாவை தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். இதை பத்தி மகேஷ் கிட்ட பேசணும். மகேஷ் இதுக்கு சரின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்ளமே இல்லை. அம்மாவை எப்படியாவது நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ரேவதி சாமி கிட்ட வேண்டுறாங்க. தீபா பாப்பாவை சீக்கிரம் கொண்டுட்டு வரதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சீக்கிரம் சம்மதிச்சேன் அப்படின்னு நம்ம ரேவதி சாமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு மயில் வாகனத்துக்கிட்ட இங்க பாருங்க, இன்னைக்கு எப்படியாவது அந்த மாயா மகேஷ் பத்தின ரகசியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்ல, அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா டிரைவரு, ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு லைஃப் நல்ல லைஃபா அமையணும், அதுக்குதான் நானும் ரொம்ப போராடுறேன். இந்த வீட்லயே மதிக்கிறது யாருன்னா ரேவதி மட்டும்தான் என்ன மதிக்கிறா, வேற யாருமே என்ன மதிக்கிறதே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், எப்படியாவது ரேவதியோட வாழ்க்கைய நான் காப்பாற்றணும் அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, சரி நான் போயிட்டு வர ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்ல, மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப கார்த்தி இங்கேருந்து வெளியில வந்ததோட நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தி பாக்குறாங்க. டிரைவர் இங்க வா அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நாளைக்கே வந்துட்டு பத்திரிக்கை அடிக்கணும், அதனால நீ சீக்கிரம் வந்துட்டு இந்த பத்திரிக்கையை கொண்டு போய் பிரிண்ட் ஷாப்பில் கொடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணிடு. நான் உங்ககிட்ட எவ்வளோ பத்திரிக்கை வேணும் அப்படிங்கிறது இதில் எழுதியிருக்கேன், அதோட ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஸோ ரெடி பண்ணிடு அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, பேமெண்ட் எல்லாம் பிரச்சனையே கிடையாது, எனக்கு நாளைக்கே பத்திரிக்கை வேணும் சரியா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக மாடிக்க போகிறாரு. அப்போ டக்குன்னு நம்ம மயில் வாகனம் கார்த்தியை நிப்பாட்டி, இங்கே பாருப்பா டிரைவர், இதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க போறது கிடையாது. அந்த ரேவதியோட வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்கணும், இதெல்லாம் எதுக்குமா நீ ஃப்ரெண்டு கொடுக்க போற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னும் மகேஷ் மேலதான் தப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன கண்டுபிடிக்கல. ஸோ அதனால இது வரைக்கும் அவங்க சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும். ஒருவேளை மகேஷ் மேல தப்பு இல்லாம இருந்தா என்ன பண்றது, அதுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, மயில்வகனை சொல்றாரு, இங்க பாருப்பா சிலம்பம், நீ தான் வந்துட்டு அந்த மகேஷை நம்பிக்கிட்டு இருக்க, ஆனா எனக்கு அவன் மேல துளி அளவு கூட நம்பிக்கையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ அந்த மாயாவோட கர்ப்பத்துக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு எனக்கு அடி மனசுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நீ என்னமோ நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. சரி, எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம உண்மையை கண்டுபிடிக்கிற போறோம் தானே, அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் போயிட்டு இந்த பத்திரிக்கையை பிரிண்ட் அவுட் அடிக்கிறது கொண்டுட்டு போறேன் அப்படின்ட்டு கார்த்தி நேரா கார்ல ஏறாரு. அப்ப நம்ம சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க நேரா கார்த்தி போறத பாக்குறாங்க. கையில ஒரு கவர் வச்சிருக்காங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, டிரைவர், இன்னையோட உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு அந்த கவரை கையில வச்சிருக்காங்க. இதுல உன் பேர் என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சு காமிக்கிறேன் அப்படின்ட்டு சந்திரா நேரா கார்த்தியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. கார்த்தி நேரா பத்திரிக்கை அடிக்கிற இடத்துக்கு போயிட்டு நேரா அவர்கிட்ட கவர் கொடுத்து, இங்க பாருங்க, இந்த பத்திரிக்கை ஓகே, அதோட இதுல டீட்டெயிலாம் இருக்கு, ஸோ அந்த டீட்டெயிலை நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அவுட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க சார், எப்போ வேணும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, நாளைக்கு காலையிலே எனக்கு வேணும் அப்படின்னு. இது கேட்டதோட அவர் ஷாக் ஆகி, என்ன சார் இவ்வளோ இமீடியட்டாக கேட்குறீங்க, இமீடியட்டாக கேட்டால் அமௌண்ட் கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, சீக்கிரம் இந்த பத்திரிக்கையை பிரிண்ட் அவுட் கொடுத்து நாளைக்கு கொண்டுட்டு வந்துருங்க அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரிங்க சார், சரி இன்னே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வெளியில வராரு. அதே இடத்துல சந்திரன் வந்து நிக்கிறாங்க. சந்திரன் நேரா கார்த்தியை பார்த்துட்டு, டிரைவர், நீ இங்கதான் வந்திருக்கியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்ட்டு அந்த சந்திரா நேரா கடைக்குள்ள போயிட்டு நேரா அந்த கடைக்காரரை பார்த்து, சார் இது மாதிரி நாங்க வீடு குடிப்புற போறோம், ஸோ அதுக்கான ஒரே ஒரு கார்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவரும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கார்டா பாக்குறாரு. அப்ப சந்திரா வந்து நினைக்கிறாங்க, இந்த கவரை எப்படியாவது மாத்தி வைக்கணுமே, அப்ப இவரை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து போக வைக்கணும் அப்படின்ட்டு, இதோ அந்த கவரை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போக வைக்கிறாங்க. போக வச்சதோட சந்திரா பாக்குறாங்க, அப்பாடா அவன் இந்த இடத்துல இருந்து போயிட்டான், இனிமே அந்த கார்டை எடுத்து மாத்திரலாம் அப்படின்ட்டு அங்க இருக்க கவரை நம்ம சந்திரா மாத்திடுறாங்க. மாத்திட்டு கார்த்தி கொடுத்த கவரை அவங்க கையில வச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு கவரை வைக்கிறாங்க. அதுல நம்ம கார்த்தியோட பேரை எழுதி வச்சிருக்காங்க. அப்பதான்
வீட்டில் உள்ளவங்க கார்த்தி மேலே பழி சொல்லி கார்த்தியை வீட்டை விட்டு துரத்துவாங்க அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. சந்திரா வந்துட்டு நேராக அவர்கிட்ட இங்கே பாருங்க, இந்த கார்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு அந்த கார்டை பார்த்துட்டு இங்கே பாருங்க டீட்டெயில நான் வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை அவர்கிட்டயே கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு அந்த கார்டை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து இங்கே பாரு, நாளைக்கு காலையிலேயே இவங்களுக்கு பத்திரிக்கை வேணும்னு சொல்லிட்டாங்க, ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெடி பண்ணுறாங்க. நம்ம சந்திரா வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இதைத்தான் சந்திரா எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சீக்கிரம் ரெடி பண்ணாதானே வீட்டுக்குள்ள பிரச்சனையை கொண்டுட்டு வர முடியும். இந்த டிரைவர் வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு கார்த்தி மேல பழி போடுறதுக்காக தான் அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி நம்ம கார்த்தி கண்டுபிடிக்கல. ஏன்னா கார்த்தி இன்னொரு விஷயத்துல ரொம்ப டீப்பா இருக்காரு. என்னன்னா அந்த மாயாவும் மகேஷும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கார்த்தி நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போனதோட மயில் வாகனம் கேட்கிறாரு, ஏன்பா டிரைவர் என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு. மயில் வாகனமும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து நேராக கிளம்புறாங்க அந்த இடத்துக்கு. அப்போ இன்னொரு பக்கம் மாயாவும் மகேஷும் காசு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போ மகேஷ் கேட்குறாரு, கரெக்டாக அதில் 1 லட்ச ரூபா வச்சிருக்கியா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, கரெக்டாக 1 லட்ச ரூபா வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு, நம்ம சிக்கிரக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, கண்டிப்பாக சிக்கிர மாட்டோம், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் அந்த மயில் வாகனமும் காரை கொண்டாந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு அந்த மாயாவை வர சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு. மயில் வாகனம் சொல்கிறாரு, ஆமாம் டிரைவரு, இந்த இடத்த பற்றியா வில்லன் பட செட்டப்பு மாதிரியே இருக்குல்ல, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தான் அவங்கள வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி உங்களை கண்டுபிடிக்காம நிற்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, இருக்கவே இருக்கு இந்த கர்ச்சிப்பு அப்படின்ட்டு கர்ச்சிப்பை காமிக்க கார்த்தி கேட்குறாரு, இந்த கர்ச்சிப்பை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. மயில்வானா டக்குன்னு மூக்கில் கட்டிக்கிறாரு. மூக்கில் கட்டிக்கிட்டு இப்போ நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, தெரியல, நீங்கள் யாருன்னே தெரியல அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனமும் சரி நான் போயிட்டு அங்கே நிற்கிறேன், ஒருவேளை இந்த இதுக்கு வந்து காரணம் அந்த மகேஷா இருந்தா அவனும் அந்த மாயாவும் ஒன்றா வருவாங்க. அப்படி ஒருவேளை மகேஷ் மேலே தப்பு இல்லை அப்படின்னா அவன் இந்த இடத்துக்கே வரமாட்டான் பார்த்துக்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி நீங்கள் போங்க, நான் எட்டி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ மயில் வாகனமும் சரிப்பா, ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம 2 பேரும் இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டிருக்கோம், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு மயில் வாகனம் போயிட்டு நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி ஒளிஞ்சிட்டு நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் மகேஷும் மாயாவும் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ மாயா டக்குன்னு ஏய் நில்லு, அதோ நிற்கிறான் பாரு அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, ஆமாம் அவன் தான் நிற்கிறான், அவன் எதுக்கு முகத்துல ஏதோ போட்டிருக்கான் பாரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நீனும் போட்டுக்கோ, நீயும் யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, சரி என்ன பண்றது அப்படின்னு. மாயா ஒரு குல்லாவை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த குல்லாவை மகேஷ் போட்டுக்கிறாரு, கண்ணு மட்டும் தெரியற மாதிரி. அப்ப மகேஷ் கேட்குறாரு, நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நீ யாருன்னு தெரியல, நீ போயிட்டு எப்படியாவது இந்த காசை கொடுத்துட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் நான் போயிட்டு எப்படியாவது அவங்ககிட்ட பேசி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு மகேஷ் நேராக போறாரு. அங்கே போயிட்டு நேராக பார்க்குறாரு. அப்போ மயில் வாகனம் மகேஷை பார்த்துட்டு பாப்பா அப்படின்னு சொல்ல மகேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த இருக்கு நீ கேட்ட காசை, அந்த வீடியோ எங்கே அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு காசை கொடு, அதுக்கப்புறம் தான் நான் ஆதாரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுக்க போறாரு. இதை மாயா எட்டி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கமும் நம்ம கார்த்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மயில் வாங்கின என்ன பண்றாருன்னா டக்குன்னு காசை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மகேஷ் கிட்ட எவ்வளோ கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்க மகேஷ் சொல்றாரு 1 லட்சம் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் கேட்கறாரு 2 லட்சம் இல்லையா அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, நீ 1 லட்சம் தானே கேட்ட அப்படின்னு. மயில் வாகனமும் சரி காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போறாரு. அப்ப மகேஷ் காசை கொடுக்க வரும் பொழுது டக்குன்னு மயில் வாகனம் மகேஷோட கையை பிடிச்சிடுறாரு. அப்ப மகேஷ் கையை விட, எதுக்கு கையை பிடிக்கிற அப்படின்னு கேட்க மயில் வாகனம் சொல்றாரு, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை இழுத்து பிடிக்கிறாரு. பிடிச்சி தலையில உள்ள மாஸ்கை கைட்ட பாக்குறாரு மயில் வாகனம். இது தூரத்துல இருந்து மாயா பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா ஆல்ரெடி மகேஷ் கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் மகேஷ் தலையில போட்டிருக்கிறத கயற்றதுக்கு பாக்குறாங்க. ஏன்னா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அது மகேஷ் தானா அப்படின்னு 2 பேருமே டவுட்டா இருக்கு. அதனாலதான் தலையில உள்ளதை கைட்ட பாக்குறாரு மகேஷ் மயில் வாகனம். அப்ப மகேஷ் வந்துட்டு தப்பிச்சு ஓட பாக்குறாரு. அப்ப மயில் வாகனத்தினால ரொம்ப நேரம் மகேஷை பிடிக்க முடியல. அதனால டக்குன்னு கார்த்தி அப்படின்னு டிரைவர் அப்படின்னு கூப்பிட கார்த்தி இங்கேருந்து ஓடி வர்றாரு. ஓடி வந்துட்டு அவரும் அந்த
மகேஷை பிடிக்கிறாரு. அப்ப மாயா இதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு மயில் வாகனம் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது தலையில இருக்கிற குள்ளவ கைட்டுறாங்க. அப்ப மகேஷ் தெரியறாரு. இதை பார்த்ததோட 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஏப்பா டிரைவரு, நான் அப்பவே சொன்னேன்னா கண்டிப்பா இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவன் தான் அவன் அண்ணியோட கருப்பத்துக்கு காரணம் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன். பாத்தியா? மகேஷ், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு. அப்ப மகேஷ் அமைதியா இருக்காரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, வாடா, நீ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறத நான் இப்பவே மேடத்துக்கிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும். இழுத்துட்டு போகும் பொழுது மயில் வாகனம் பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இதை நம்ம மாயா பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப இது எல்லாமே இந்த டிரைவரும் அந்த வீட்டுல உள்ள ஆளும் சேர்ந்து போட்ட திட்டமா? இவங்க கிட்ட சிக்கிடக்கூடாதே, இவங்க கிட்ட சிக்கினா பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு சொல்லிட்டு மாயா எப்படி மகேஷை காப்பாத்துறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் கையில இருக்கிற கத்தியை பாக்குறாங்க. பார்த்ததோட சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு மாயா அங்கேருந்து மயில் வாகனத்துக்கு பின்னாடியே வராங்க. பின்னாடி மயில் வாகனத்தோட இடுப்புல கத்தியால குத்துறாங்க. இதை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. மயில் வாகனம் ஐயோ சிலம்பம், கத்தியால குத்திட்டா அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா டக்குன்னு மகேஷை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறாங்க. அப்ப நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா சிலம்பம், எனக்கு ஒண்ணும் இல்லை, அவங்கள புடி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்கள பத்தி நம்ம சொல்லிக்கலாம், அவங்க எங்க போயிட போறாங்க, நீங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு மயில் வாகனத்தை கூட்டிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு மயில் வாகனத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா சிலம்பம், நீ நேரா வீட்டுக்கு போ, அவங்கள பத்தின உண்மைகளை இப்பவே அத்தை கிட்ட சொல்லணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மகேஷையும் மாயாவையும் டீல் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு உங்களோட ஹெல்த் தான் முக்கியம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போனதோட மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா டிரைவர், நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு அவங்கள பத்தின உண்மைகளை சொல்லுப்பா, ரேவதி ரொம்ப பாவம், அந்த மாயா இருக்கா பாரு, அவ சரியான ஆளா இருக்கா, அந்த மகேஷும் ரொம்ப சரியான ஆளு, அத்தை இது வரைக்கும் ஆம்பளைங்கனாலே அப்படியே வெறிச்சு வெறிச்சு பார்ப்பாங்க, அவங்க உண்மையானவங்களா இல்ல தப்பானவங்களா அப்படின்னு. ஆனா இந்த மகேஷ் கழுத்து வரைக்கும் காலர் பட்டன் போட்டதோட அத்தையால கண்டுபிடிக்க முடியல போல, எப்படியாவது நம்ம தான் ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றணும், இங்க பாருப்பா, வீட்டுக்கு போனதோட அவ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு டாக்டர் வராங்க. டாக்டர் வந்ததோட மயில் வாகனத்துக்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்ப இடுப்புல கம்பி குத்திருச்சு அப்படின்னு. அப்ப அவங்க கேட்குறாங்க, என்னது ரொம்ப ஷார்ப்பா உள்ள கம்பி குத்தி இருக்க மாதிரி தெரியுதே, உண்மையாவே கம்பி தான் குத்துனுச்சா அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில தான் குத்துனுச்சு, நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர், வலிக்குது அப்படின்னு. இது கேட்டதோட டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டு விட்டு ஊசி போட்டு விடுறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க பெல்ட் போட்டிருந்ததுனால ரொம்ப அதிகமா குத்தாம தப்பிச்சிட்டீங்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனமும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, அப்பாடா நல்ல வேலை, உங்க பெல்ட்னால நீங்க இன்னைக்கு தப்பிச்சிங்க அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, இது ரொம்ப பெரிய காயம் இல்லை, நம்ம ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றணும், நீ வாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அதே நேரத்துல அந்த மாயாவையும் மகேஷையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் அவசர அவசரமா வீட்டுக்கு ஓடுறாங்க. அங்க போனதோட மகேஷ் சொல்றாரு, மாயா, ஏன் தான் இப்படி பண்ண, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும், நீ மட்டும் அவங்கிட்ட சரின்னு சொல்லி தலையாட்டாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குமா, நீ அவங்கிட்ட சரின்னு சொல்லி தலையாட்டினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு. அப்ப மாயா அமைதியா இருக்காங்க. கையில உள்ள ரத்தத்தை துடைக்கிறாங்க. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, உன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கிட்டோம் பாத்தியா, நம்ம இனிமே என்ன பண்ண போறோம்னு தெரியல, இங்க பாரு, கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா 2 பேரையும் ஒண்ணு துப்பாக்கியால சுற்றுவா, இல்ல ஜெயிலுக்கு அனுப்பிடுவா, 2த்துல ஏதாவது ஒண்ணு நடக்க போகுது, அவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு. அப்ப மாயா அமைதியாவே இருக்காங்க. அப்ப மகேஷ் கேக்குறாரு, என்ன மாயா, இவ்வளவும் பண்ணிட்டு அமைதியாவே இருக்க, நம்ம என்ன பண்றது, ஏதாவது ஒரு யோசனையை சொல்லு, அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா இங்க வந்துருவா, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும், சீக்கிரம் சொல்லு அப்படின்னு. அதுக்கு நம்ம மாயா சொல்றாங்க, இங்க பாரு, எப்படியாவது அவன் இங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் தான் அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, அவன் ஃபோன் பண்ணப்ப நீ சரின்னு சொல்லிருக்கவே கூடாது, பாத்தியா, கடைசியில பார்த்தா அவனுங்க நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு,
எல்லா உண்மையும் தெரியும், வீடியோ ஆதாரம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதோட தான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதனால தான் அவங்க கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காசை கொடுத்து தப்பிக்கலான்னு பார்த்தேன். ஆனா இது அந்த டிரைவரு அப்புறம் அந்த வீட்டில் உள்ள மாப்பிள்ளையோட ஐடியான்னு எனக்கு சுத்தமா தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிருப்பேன். கடைசி நேரத்துல நீங்க அவங்க கையில மாட்டிட்டியே அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, நம்மளை பத்தின உண்மைகள் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நம்ம எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும், இல்ல இந்த விஷயத்த சமாளிக்கணும். என்ன பண்றது மாயா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், ஆரம்பத்துல இருந்து அந்த டிரைவர் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. அவன் ரேவதியை கல்யாணம் பண்றதுக்காக இது மாதிரி ஒன்ன கட்டி போட்டான் அப்படின்னு. சோ அதே மாதிரி நம்ம கண்டிப்பா சொன்னோம்னா கண்டிப்பா ரேவதி நம்மளை நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி அவன் வந்துட்டு ரேவதியை அடிக்கிறதுக்காக உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணான் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, அதை அந்த வீட்டில் உள்ளவங்க நம்புவாங்களா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். ஏன்னா உன் கையில லைட்டா இப்ப கிழிக்க போறேன், அதை வச்சு நம்ம அவன் தான் கத்தியால கொலை பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா அந்த வீட்டில் உள்ளவங்க நம்புவாங்களா அப்படின்னு சந்தேகமா இருக்கு. சாமுண்டீஸ்வரி எப்ப பார்த்தாலுமே அந்த டிரைவரை தானே நம்புவா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த விஷயத்துல நம்மளை தான் அவங்க நம்பியே ஆகணும். ஏன்னா ரேவதி ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா நம்மள. அதனால நம்ம அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியையும் மயில் வாகனத்தையும் காமிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. கார்த்தி நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, இங்க பாருங்க, நம்ம கிட்ட போதிய ஆதாரம் இல்லை, அதனால நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம கிட்ட போதிய ஆதாரத்தை வச்சு மட்டும்தான் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, அதுக்குள்ள ரேவதியோட வாழ்க்கை ஏதாவது ஆகிருச்சுன்னா என்ன பண்றது? வந்த கால் நட்டாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இனிமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த மாயாவும் மகேஷும் சேர்ந்து மறுபடியும் ஏதாவது பிளான் பண்ணி நம்ம ரேவதியோட வாழ்க்கையை அழிக்க பார்த்தா நம்ம என்ன பண்றது? இங்க பாருப்பா, எனக்கு என்னமோ சரிப்படல, உண்மையை சொல்றது தாப்பா நல்லது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நம்ம இப்ப உண்மையை சொல்ல போனா அவங்க எல்லாருமே ஆதாரத்தை தான் கேட்பாங்க. ஏற்கனவே என் மேல சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு. என்னன்னா, நான் போய் ரேவதியா கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு. அதனால நான் சொன்னேன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால இந்த விஷயத்துல நமக்கு ஆதாரம் தான் முக்கியம் அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, எந்த ஆதாரத்தப்பா கையில எடுக்கிறது? நம்ம கிட்டதான் ஒண்ணுமே இல்லையே. அந்த மகேஷும் மாயாவும் தான் தப்பிச்சு போயிட்டாங்களே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தப்பிச்சு போக மாட்டாங்க. என் மேல மறுபடியும் பழி போட்டு இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நம்ம இதே ரேவதி கிட்ட சொல்லியாவது புரிய வைக்கலாம் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ரேவதி அம்மா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம என்ன பண்ணணும்னே தெரியல, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்ட்டு அவர் ரொம்ப கவலைப்படுறாரு கார்த்தி. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடு கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.